திமுக, பாஜக கட்சிகளுக்கு செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் ஜனநாயகத்திற்கு எதிரான வாக்கு என்று அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் கலந்து கொண்டு அதிமுக வேட்பாளர் பாக்யராஜை ஆதரித்து சிறப்புரையாற்றினார். இந்தியாவில் மீண்டும் நரேந்திர மோடி ஆட்சி அமைத்தால் எமர்ஜென்சி ஏற்படும் என்றும், எமர்ஜென்சி என்றால் வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, சிபிஐ உள்ளிட்ட துறைகள்தான் அர்த்தம் என்றும் சுட்டிக்காட்டினார். மீண்டும் மோடி ஆட்சி அமைந்தால் மக்கள் நடந்து கூட செல்ல முடியாது எனவும் மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் கூறினார். வாரத்துக்கு 3 நாள் வராது போறார், கடல்ல குளிக்கிறார், கடற்கரையில் வந்து சாமிக்கு போறாரு, இங்க வராது, ரயிலில் போறாரு, ட்ரெயினில் போறாரு, ஹெலிகாப்டரில் போறாரு, அப்புறம் நடந்து போறாரு, கார்ல ஷோ பண்றாரு, ரோட்ல போறாரு. நீங்க எத்தனை முறை போனாலும் தமிழ்நாட்டு மக்கள் மத அரசியலுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். இது மத சார்பற்ற நாடு தமிழ்நாடு. அனைத்து மக்களும், அனைத்து சமுதாய மக்களும் நல்லிணக்கத்தோடு வாழ்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. பாரதிய ஜனதாக்கு போடுகின்ற ஒவ்வொரு ஓட்டும் நம் இடஒதுக்கீட்டுக்கு நாமே எதிராக போடுகின்ற வாக்கு. இதைத் தொடர்ந்து பாஜக ஆட்சியில் 10 ஆண்டுகளில் 1000 பேருக்காவது வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளதா என கேள்வி எழுப்பிய மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம், நெய்வேலியில் 1000 பொறியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டதில் ஒரு தமிழர்கள் கூட இடம்பெறவில்லை என்று பாஜக அரசை கடுமையாக விளாசினார். இந்த பாரதிய ஜனதாவை விமர்சனம் செய்து கொண்டிருந்த, கடுமையான எதிர்ப்பு சொன்ன கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு என்ன பதில் சொல்ல போகிறது? 10 ஆண்டு காலத்திலே இந்த தமிழகத்திலே மத்திய அரசாங்கத்திலே வேலை வாய்ப்பிலே ஒரு 1000 பேரை சேர்த்திருப்பார்களா? சொல்ல இங்கே இருக்கிற நெய்வேலியில பொது நிறுவனம் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்குது, இங்க வேலை இங்கிருந்து இருக்கலாம். ஆனா அதுல கடந்த ஆண்டு 1000 பேர் பொறியாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, இன்ஜினியருக்கு வேலை கிடைத்தாங்க. அந்த 1000 பேர்ல ஒரு தமிழ்நாட்டுக்காரர் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, விளையாட்டுக்காக சொல்லல, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். கல்வித்துறையில் மிகுந்த அக்கறை காட்டுவதாக தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் விடியா திமுக அரசு விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் மட்டும் 38 அரசு பள்ளிகளை மூடி உள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். இன்னைக்கு இந்த கேடுகட்ட, ஆழத்தெரியாத, பக்கற்ற இந்த முதலமைச்சர் வாயிலே வசனம் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அரசிலே இன்றைக்கு அரசு பள்ளிகள் மூடப்பட்டு வருகிறது. வேற எங்கேயும் இல்ல, நம்முடைய விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டும் 38 பள்ளிகள், அரசு பள்ளிகள் மூடப்படுகிறது. அதே நான் சொல்லல, பள்ளி கல்வி இயக்குநரகத்திலிருந்து அந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுதான் நீங்க நடத்துற ஆட்சியுடைய லட்சணமா?